திமுகவுக்கும் தான் போட்டி கட்சிகளே இல்லைன்ற கருத்து தொடர்ந்து விஜய் வலியுறுத்திட்டே இருக்காரு. சொல்லணும்னா எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம். இந்தியாவே நான் நாளைக்கு ஆண்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். திமுக சொல்ற மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை சொல்ற மாதிரி தானே. இது மாதிரி சொல்லிவிட்டு அது பாட்டு கிடக்கு. தம்பி விஜய சொல்லிட்டே இருக்காரு. இது சினிமா இல்லை. தேர்தல் தேர்ந்து அறிவிக்கணும், வேட்பாளர்கள் போடணும், போடக்கூடிய வேட்பாளர் விலை போகாமல் இருக்கணும், அவங்களுடைய பூத் பொறுப்பாளர் விலை போகாமல் இருக்கணும். பூத் பொறுப்பாளர்களே கிடையாது, கட்டமைப்பே கிடையாது. யார் வேட்பாளர் இப்ப அவங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 234 தொகுதி வரிசையா ஒரு 10-15 பேரை வரிசையா சொல்ல பார்ப்போம். 2வது அதுக்குள்ள பேச்சு நான் குறை சொல்லல. அவர்களுக்குள்ள மக்கள் செல்வாக்கு இருக்கும், நான் இல்லைன்னு மறக்கிறது. ஆனா அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நீங்க பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி. 1657 எம்எல்ஏக்கள் இருக்கும், 272 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 3வது முறை பாரத பிரதமராக இருந்து மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியுடைய புகழும் பெருமை திறமையும் எங்கே இருக்கிறது? நம்முடைய தம்பி தமிழ்நாட்டில் சினிமா நடிகராக தம்பியுடைய இது எங்கே இருக்கிறது? கொஞ்சம் சிந்திச்சு தொடர்ந்து இபிஎஸ் விஜய் வரணும் கூட்டணிக்கு வரணும் அழைப்பு கொடுத்துட்டே இருக்காரு. அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கலாம், அவருடைய விருப்பம். அதை பற்றி நம்ம ஒத்த கருத்து உள்ள கட்சிகள் இணைய வேண்டும் என்ற ஒரு கருத்து திமுக எதிரான ஒரு நிலைப்பாட்டில் ஒத்த கருத்துக்கூடிய கட்சிகள்னா ஒன்றை இணைய ஒரு கருத்து தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. நல்ல விஷயம் தான். ஒத்த கருத்துன்னா என்ன ஒத்த கருத்துன்னு பார்க்கணும். கொள்கை அளவில் இல்லை. ஒரே முடிவு 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று அரசாங்கம் தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய வேண்டும். அந்த கருத்துள்ள எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தில் 125 நாளாக உயர்த்திருக்கீங்க. அதே சமயம் இந்த பக்கம் நிதியை 40% பங்களிப்பு மாநில அரசு கொடுக்கணும்னு சொல்லி மாநில அரசு ஒரு நிதி சுமையை எல்லா திட்டத்துக்குமே ஒவ்வொரு திட்டங்களுக்கும் திட்டங்களின் அடிப்படையில் மாநில அரசு மத்திய அரசு பங்களிப்பு. பிரதமருடைய வீடு கொடுக்கக்கூடிய திட்டத்திலையும் 60%, 40%. அது மாதிரி எல்லா திட்டங்களும் 60%, 40%. நீங்க சொன்ன 100 நாள் வேலை திட்டத்திலும் அதை தான் நான் அப்ளை பண்ணிட்டேன். அதனால நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதே போய், திட்டத்தையே நிறுத்திட்டாங்கன்னு சொல்றது போய். இப்போ நவோதயா பள்ளிக்கு உச்ச நீதிமன்றத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் நவோதயா பள்ளிக்கு இடம் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசு செய்யணுமா வேண்டாம்? இது மாணவர்களுக்கான பிரச்சனை. ஏழை எளிய மாணவர்களுக்காக மத்திய அரசு நிதி அதிகமாக வரும். ஸ்கூல்ல பஸ் விட்டு எல்லா கிராமத்துக்கும் கூட்டிட்டு போய் படிக்க வைப்பாங்க, தரமான கல்வி கொடுப்பாங்க. இன்னைக்கு கூட பருவூர் தொகுதியில் வரட்டனப்பள்ளி கிராமம் பாசறையில் மகேஸ்வரி அம்மா ரத்தன்ராஜின் ஒரு பெரியவர், அவர் கேட்கிறாரு எங்க கிராமத்துக்கு நவோதயா பள்ளி வேணும்னு கேட்கிறாரு. இதை திமுக அரசு கொடுக்க மறுக்கிறது. ஏன்? என்ன காரணம்?